1806 வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா. நாள் செப்டம்பர் 29, 2024. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் என்று காரி துப்பியவாறு நாம் தமிழர் கட்சியை சீமானை நோக்கி முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்க வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், தயவு செய்து வீடியோ போடும் பொழுது என்று கேமராவை பார்த்து காரி துப்பாமல் வீடியோ போடுவோம். என்ன அப்படி நீங்கள் துப்புறீங்க அப்படின்னா அது கேமராவில் பட்டு அது விஷுவல் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஃபோன் கூட டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி அது ஒரு சுகாதாரமற்ற செயல், கண்ட இடங்களில் காரி துப்புவது என்று. சீமான் கண்ட இடத்துல காரி துப்புவாப்புல. ஏன்னா அவருக்கு மானம், ஈனம், சூடு, சொரணை எதுவும் கிடையாது. அவர் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் காட்டியும் கொடுப்பார், பல சேனல்களுக்கு பேட்டியும் கொடுப்பார். அதனால அவர் மீது விமர்சனம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்று கேமராவை பார்த்து காடி இப்படி பார்த்து துப்பாமல் உங்களுடைய கருத்துக்களை மட்டும் முன்வைக்குமாறு யூடியூப் ஸ்டாமிலும் கற்றுக்கொள்கிறது. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் முழுசாக பார்க்கணும். நான் எல்லா வீடியோவுக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஆதரவு தாருங்கள் உறவுகளே அப்படிலாம் நம்ம பொதுவாக நிறைய வீடியோக்களை கேட்டது கிடையாது. ஏதோ ஒரு சில வீடியோக்கள் நம்ம கேட்டிருப்போம். அதையும் தாண்டி எப்பயாவது தான் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கன்னு நம்ம கேட்போம். அந்த கோரிக்கையை இந்த வீடியோவில் நான் முன்வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வீடியோ போடுறாங்க அப்படின்னா, அப்போ முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிராக அல்லது வேற சமூகங்களுக்கு இடையே சண்டையை மூட்டிவிடும் வகையில் ஏதாவது நாம் தமிழ் கட்சிக்காரவங்க பேசியிருக்காங்களா, அல்லது ஏதோ ஒரு மேடையில் மட்டும் அவ்வாறு வாய் தவறு பேசியதற்கு தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் வருதா, அல்லது ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழ் கட்சியினுடைய அஜெண்டா இதுதானா போன்ற பல விஷயங்களை ஆதாரத்தோடு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த முக்குளத்தோர் சமூகங்களுக்கு இடையே அல்லது முக்குளத்தோர் வேற கம்யூனிட்டிக்கு இடையே சண்டை முட்டி விடுவது அல்லது வேறு இரு சமூகங்களுக்கு இடையே சண்டை முட்டி விடுவது போன்ற பல விஷயங்களை நாம் தமிழர் கட்சி அப்பத்திலிருந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை நம்ம ஆல்ரெடி பேசிட்டே இருக்கோம். இதில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்துக்கும் வேற சமூகத்துக்கும் இடையே சண்டை முட்டுற வேலையை எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்துக்கு எதிராக பேசுகிறவங்களை எப்படி கட்சிக்குள்ள முக்கிய பொறுப்பில் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி முக்கிய நிர்வாக பொறுப்பு தர்றாங்க போன்ற பல விஷயங்களை ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த இஷ்யூ முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா, ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஃபேஸ்புக் லைவில் ஒருத்தர் பேசின வீடியோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் டிடிவி ஆதரவாளராக தன்னை காமித்துக் கொள்கிறார். அவர் பேசும்போது இதே மாதிரி சீமான் அவர்களே ரொம்ப மரியாதை நிமித்தமாக அப்படின்ற காரி துப்பி அவர் மானகட்டத்தனமான கேள்விகளை கேட்கிறார். அவர் என்ன கேட்டார் இந்த மானகட்டத்தனமான கேள்விகள் அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம நான் கூசுது. வேணா சாம்பிளுக்கு ஒரு 2-3 பிட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருத்தனுக்கு பிறந்தவனுக்கு தான் இன உணர்வை பத்தி தெரியுமே தவிர வாரவன் போறவனுக்கு எல்லாம் பிறந்தானா எப்படி அவனுக்கு இன உணர்வு தெரியும்? உனக்கு எவ்வளவு அசால்ட்டா சொல்லுத? சோத்த திங்கியா இல்லாட்டு பிய திங்கியா? விருந்தாளிக்கு பிறந்தவன் மாதிரி பேசாத, ஒருத்தனுக்கு பிறந்த மாதிரி பேசு. வந்தவன் போனவங்களாம் பிறந்தவன் தான் இந்த மாதிரி பேசுவான். ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, மறுநாளைக்கு ஒரு பேச்சு. முக்குளத்தோர்களை பற்றி கீழ்த்தனமாக இனிமேல் பேசினால் என்ன நடக்கும் என்பதை புரிஞ்சுகொள். சோற திங்கிற மாதிரி பேசு. இன்னும் நீ கொஞ்ச நாள்ல வரு, நீ அடுத்த ஜெயந்தி விழாக்குள்ள நீ மெண்டல் பயில ஆகி நீ ரோட்டு ஓரமா அலைதே இல்லையான்னு மட்டும் பாரு. மானங்கட்ட நாய. சரி, இவர் மட்டும்தான் முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து வந்து சீமானுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அப்படி வீடியோ பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மையான மக்கள் ஃபேஸ்புக்கில் இன்னும் பல சோசியல் மீடியாக்களில் தங்களோட எதிர்ப்பை இதே மாதிரி என்று காரி துப்பி தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக எசக்கி ராஜா அப்படின்ற ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், அவர் ஒரு அமைப்பு வச்சிருப்பார் போல் இருக்கு. அவர் ஒரு உள்ளரங்கு மீட்டிங், அந்த சாதிக்கான ஒரு உள்ளரங்கு மீட்டிங் போடும் பொழுது அந்த உள்ளரங்கு மீட்டிங்ல தன்னுடைய சாதியை சார்ந்த மக்கள் கிட்ட சீமானே இதுக்கப்புறம் வந்து தேவர் ஜெயந்திலாம் உள்ளோடக்கூடாது, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை வந்து ரொம்ப கண்டிக்கும் வகையில் ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அதையும் நீங்க பாருங்க. மீது இந்த சமுதாயம் ஒரு கண்ணு வைக்கணும், அதை எல்லாரும் பாத்துக்கோங்க. எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு நான் சொல்லுதேன், வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு எந்த காரணம் கொண்டும் பசுமொன்னுக்கு சீமான் வரக்கூடாது. சீமான் போன்ற நபர்களை முக்குளத்தோர் நம்பாதீங்க. சீமான் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் எல்லாருமே நீங்க உஷாராயிக்கோங்க. சீமான் இந்த சமூகத்தை அழிக்க தான் வந்திருக்காப்ல. சீமான் வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ ஜாதின்னு பேச காரணம் என்ன? வாயில வர்றது எல்லாம் ஃப்ராடு. அந்த ஃப்ராடு கரப்பைகளுக்கு நாம வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். அப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு முக்குளத்தோர்
சமுதாயத்தின் ஊருக்குள்ளேயும் சீமான விடக்கூடாது. ஏன்னா சீமான் தான் மிக மோசமான விஷக்கிருமி. இந்த விஷக்கிருமியை நம்ம அகற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். அப்ப அந்த ஜாதிய சங்கங்களுக்குள்ளேயும் இந்த முடிவெடுத்திருக்காங்க. அந்த ஜாதிக்குள்ள உள்ள தனிப்பட்ட நபர்களும் இந்த முடிவோட தான் வெளியில பேசுறாங்க, மனநிலை தான் பேசுறாங்க அப்படின்னாக்கா அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. நீங்க இது வரைக்கும் எங்க அண்ணனை ஒரு ஜாதி வெறியன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பாத்தீங்களா, ஒரு ஜாதி வெறியனாக இருக்கும் பட்சத்துல எப்படி இன்னொரு ஒரு ஜாதி வெறியர் எங்க அண்ணனான ஜாதி வெறியர் என்று உங்களால சொல்லப்படுகிற எங்க அண்ணனுக்கு எதிராக எப்படி வீடியோ போடுவாங்க? ஒரு ஜாதி வெறியன் இன்னொரு ஜாதி வெறியனுக்கு எதிராக, அதுவும் சேரும் ஜாதியை ஆதரிச்சு பேசுற அவருக்கு எதிராக வீடியோ போடுவாங்களா? அப்ப எங்க அண்ணன் ஜாதி வெறியன் கிடையாது. பாருங்க, எங்க அண்ணன் வந்து ஒரு ஜாதிய சமநிலைக்காக போராடுகிற ஒரு நபர், சமத்துவத்துக்காக போராடுகிற ஒரு நபர், ஜாதி பார்த்து போடும் மோட்டு எனக்கு தீட்டு என்று சொல்லக்கூடிய நபர். அதனாலதான் ஜாதி வெறியர்கள் எல்லாம் எங்க அண்ணனுக்கு எதிராக நீ களத்துல இறங்கியிருக்காங்க. அப்ப எங்க அண்ணன் ஜாதி வெறியர் நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்னாடி வைப்பாங்க. இதற்கான பதிலை நாம் கூறுவதற்கு முன்பாக அந்த வெள்ளச்சட்டை போட்டு ஒருத்தர் அப்படின்னு காரி துப்பி சீமானுடைய பிறப்பை பற்றி அவருடைய வளர்ப்பை பற்றி புகழ்ந்து பேசினார் இல்லைங்களா, அவரே இதற்கான பதிலை கொடுத்திருக்காப்புல. அதையும் நீங்களே பாருங்க. நடந்து முடிந்த தேர்தலில் எங்களது தலைவர் பாசமிகு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தப்படாத காரணத்தினால் எனது ஓட்டும் எனது குடும்பத்தினர் ஓட்டும் வீண் போகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் நான் தமிழர் கட்சி எங்கள் ஓட்டெல்லாம் உனக்கு போட்டிருக்கோம். அப்ப ஜாதி வெறியராக நீங்கள் சொல்லுகிற இவர் போன லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காருனாக்கா சீமானுக்கும் சீமானை சார்ந்த கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப ஒரு ஜாதி வெறியராக இருக்கக்கூடியவர் எப்படி ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசக்கூடிய சீமானுக்கு வந்து எப்படி ஓட்ட போடுவாப்புல? அப்ப இது மட்டும்தான் இந்த ஜாதி வெறிக்கு அடையாளமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்காப்புல சீமான் அவர்கள். போன ஈரோடு சட்டமன்ற எலெக்ஷன்ல அந்த ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு. அந்த பை எலெக்ஷன் இப்ப அந்த தொகுதியில் நின்று பேசும் பொழுது முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் அப்படின்னு பேசிட்டு அருந்தேய சமூகங்கள் குறித்து ரொம்ப இழிவா பேசி அப்புறம் அவருடைய உருவபொம்மை எரிச்சாங்க. அந்த அருந்தேய சமூக மக்களை இழிவுபடுத்தும் வகையில பல கருத்துக்களை பேசின சீமானை எதிர்த்து அந்த அருந்தேய சமூகத்தை சார்ந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக ஜனநாயக ரீதியில அவங்க உருவபொம்மை எரிக்கிறது, ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அந்த சமூகத்துக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னு உடனே அவங்க வெகுண்டு எழுந்து அவங்க ஒரு மானமுள்ள மனிதராக வெகுண்டு எழுந்து சுயமரியாதை உள்ள நபராக அங்கே காட்சியளித்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல சீமான் கட்சியை சார்ந்தவங்க அருந்ததிய சமூக மக்கள், அந்த ஏரியாவில் ஒடுக்கப்படும் மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததிய சமூக மக்களுக்கு எதிராக அவங்க இழிவுபடுத்தும் வகையில் பேசி தன்னுடைய ஜாதி வன்மத்தை வெளிக்காமிச்சாப்புல. இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மேடையில் பேசும் பொழுது அவங்க மனைவியும் போயிட்டு இருக்கும் பொழுது குறவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஓடி வந்து மாயாண்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்ததாக, அதற்கு அவங்க மனைவி வந்து அதை பார்த்து ஆளுகளா வந்துட்டாங்களா அப்படின்னு அந்த மக்களை பார்த்து கிண்டல் கேலியுமாக சொன்னதாக அவரே மேடையில் ஒப்புதல் வாக்கம்லாம் கொடுத்துருக்காப்புல. அப்போ ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய குறவர் சமூக மக்களை வந்து கிண்டல் கேலி செய்யும் வகையில் சீமானுடைய மனைவியே பேசியதை அவரே ஒப்புத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் உள்ள சாயல் ராம் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், ராம்நாடு பக்கம் அவருடைய சொந்த ஊர். இப்போ அவர் வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்குறாரு. மாவட்ட செயலாளர் பொறுப்பு உனக்கு கொடுத்தாக்கா அங்கே ராம்நாடு பக்கம் உள்ள மற்ற இடைநிலை சமூகத்தை சார்ந்த நபர்கள், அதாவது கோனாரோ அல்லது முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவங்களோ இன்னும் ஏனைய இடைநிலை சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படா உன்னைய மதிப்பான், இப்போ உன்னைய நான் அப்படி போட்டாக்கா கட்சிக்காரன் எப்படி உன்னைய மதிப்பான், என்னை எப்படி அப்புறம் மதிப்பான் என்று சொல்லியே அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை என்று பல குற்றச்சாட்டுகள் சாயல்ராம் அவர்கள் குறித்து. அப்போ இப்படியான ஒரு சாதிய புரிதல் தான் அல்லது சாதிய வன்மத்தை கொண்டவர் தான் சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்குள்ள நிறைய பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, அப்படின்னு நிறைய பொறுப்புகள் எடுத்து பார்த்தோம்னாக்கா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ரொம்ப 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 கம்மியான பொறுப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற இடைநிலை ஆதிக்க சாதி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற அந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான், அதுவும் குறிப்பிட்ட 2-3 சாதிகளுக்கு தான் நிறைய பொறுப்புகளை வாரி வழங்கியிருக்கிறார் சீமான் அப்படின்னு அந்த கட்சியில் உள்ள சீமானுடைய அன்பு தம்பி வியனரசு அவர்களே அரண்சை கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காப்புல. டவுட்டாக இருந்தால் அதையும் கேட்டுக்குங்க. முழுக்க முக்குளத்தூர் தான். 12 மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் 8 பேர் அவங்க தான். நான் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டினுடைய பச்சை தமிழர்கள் ஒரே சமுதாயம், பெரும் குடி வன்னியர் சமுதாயம் தான், வன்னியர் குல தமிழர்கள் தான். அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் நீங்க சொல்லுங்க எனக்கு. அதுக்கு அடுத்து ஆதி தமிழ் குடி, அருமை தம்பி தொல் திருமாவளவனுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வன்னியர் தமிழர்களுக்கு அடுத்த தமிழ் குடிகளாக வராங்க. இந்த மக்கள் தொகையில ஒருவர் எனக்கு அடையாளம் காட்டுங்க, இந்த ஒருங்கிணைப்பாளர் இல்லை. ஏன் இல்லை? பொதுச் செயலாளர் அவர், பண வரவு செலவு பொருளாளர் அவர் பொதுச் செயலாளருடைய மருமகன், இன்னொரு வரவு செலவு பொருளாளர் அது ரகசியமாக திருச்சியில அது இவருடைய உறவினர். நீங்க மற்ற தமிழ் குடிகளை காட்டுங்க. எல்லாருமே ஒரே சமூகம் தான். முழுக்க முக்குளத்தூரை தமிழர்களா ஏற்கிறேன், என்னுடைய உடன்பரப்பா ஏற்கிறேன். ஆனா நாம் தமிழர்கள் என்று வரணும்னா என் தம்பி சீமான் சொல்றாரு இல்லையா, ஒடுக்கப்பட்ட அடையாளம் காட்டப்படாத மண்பாண்ட செய்யக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள்
முகமளிப்பு செய்யக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களையெல்லாம் நம்ம மேல தூக்கணும். எங்க ஏற்றிருக்கீங்க காட்டுங்க. இப்படி அண்ணன் எங்கே போனாலுமே ஏதோ ரெண்டு சாதிக்கு இடையில ஒரு சண்டையை மூட்டி விடும் வகையில் தான் அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். அப்படி தான் ஒரு இடத்துல பேசும் பொழுது சில பல விஷயங்கள் ஆகி போய் இப்போ இரண்டு சமூகத்தினருக்கிடையே ஒரு கலவரத்தை வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் அவர் பேசின பேச்சு அதை என்டார்ஸ் பண்ணி அந்த மாமா பைய பேசினது இன்னும் வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ அவன் பேசினதை தான் இந்த முக்குலத்தூர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பில் உள்ளவர் நினைக்கிறேன், அவர் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் போடும் பொழுது பக்கத்தில் 600 400 தொல்காப்பியம் இதெல்லாம் பக்கத்தில் வச்சு வீடியோ போடுறாரு. அதில் அந்த மாமா பைய என்ன பேசினா அப்படிங்கிற வீடியோவையும் அவர் ப்ளே பண்ணி விட்டுருக்காப்புல. ஆக்சுவலாக அந்த வீடியோட அந்த மாமா அப்பா என்ன பேசியிருக்கான்னா, அந்த ஏரியாவில் அவங்க மேடை போட்டு பேசின ஏரியாவில் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லப்படுகிற பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க தான் கொஞ்சம் மெஜாரிட்டியான பகுதி போட்டிருக்கு. அதனால் அவங்கள குசிப்படுத்தும் விதமாக அவங்க பேச முயற்சி பண்ணியிருக்காப்புல. அதனால் பல்லர் அப்படின்னா பள்ளமான பகுதியில் விவசாயம் செய்ததனால் நாம் பல்லர்கள் அப்படிங்கிற வரலாறு நமக்கு உண்டு. அதனால் பல்லர்கள் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள் என்றால் பள்ளமான பகுதியில் வாழ்ந்ததனால் பள்ளமான பகுதியில் விவசாயம் செய்ததனால் அவர்கள் பல்லர்கள் அப்படின்னு அண்ணன் பேச போக அதில் ஆர்கசமாயி 2-3 வேட்டையை நினைச்சுக்கிட்டு அடுத்ததாக மேடை ஏறின மாமா பைய அண்ணனை எப்படியாவது குசிப்படுத்திடணும். அதை தாண்டியே இங்கே உள்ள பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திர வேளாண் சமூகத்தை இன்னும் அதிகமாக குசிப்படுத்தணும் என்று நினைத்து கொண்டு பேசும் விதமாக என்ன பேசிட்டான், பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணனால பல்லர்கள், அது மட்டும் இல்லை பாண்டியர்கள் அனைவருமே பல்லர்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி போடுறாப்புல. அப்போ பாண்டியர்கள் அனைவருமே பல்லர்கள் தான். இங்கே நீங்கள் வந்து அகமுடையர்னு சொல்லிக்கலாம், நீங்கள் கல்லர்னு சொல்லிக்கலாம், மறவர்னு சொல்லிக்கலாம், கொண்டையங்கோட்டை மறவர்னு சொல்லிக்கலாம், அல்லது தஞ்சாவூர் கல்லர்னு சொல்லிக்கலாம், ஈசநாட்டு கல்லர்னு சொல்லிக்கலாம், நீ மீசையை முறிக்கலாம், தொடையை தட்டிக்கலாம், வேட்டியை தூக்கி கட்டிக்கலாம், நெஞ்சு நிமித்திக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லோருமே பல்லர்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறாப்புல. அதுக்கு தான் இந்த முக்குலத்தூர் சமூகத்தை சார்ந்த தம்பி வந்து வீடியோ போட்டு எப்போ இந்த அகநானூறு புறநானூறு தொல்காப்பியம் இதெல்லாம் இருக்கு, நீ இப்படிப்பட்ட வாய்க்கு வந்தது வரலாறுன்னு பேசிட்டு இருக்கே, நீ சொல்ற வரலாறுக்கான ஆதாரம் எங்க இருக்கு, இதுல ஏதாவது இருக்கா எடுத்து காமி, ஏதாவது எடுத்து காமிச்சுனாக்கா, அதாவது என்ன கேட்கிறாருனாக்கா சங்க காலத்துல எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. ஏதாவது நேற்றுக்கு முந்த நாள் ஏதோ ஒருத்தவங்க அந்த புத்தகத்தில் எழுதியிருந்திருக்கலாம் இதே மாதிரியான கருத்துக்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சங்க காலங்களில் இதே மாதிரியான கருத்துக்கள் இருக்கா, அப்போ இதுதான் உண்மை என்றால் அந்த பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ 2000க்கு அப்புறம் இங்கே குடிபெயர்ந்தவர்கள் இல்லை இந்த மன்னனுடைய மைந்தர்கள், அப்போ ஆதி காலம் தொட்டு இங்கிருந்தே இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சங்க காலத்தில் உள்ள புலவர்கள் அவங்கள பற்றின குறிப்புகள் எழுதியிருக்கணும்ல. இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் பல்லர்கள், இந்த பள்ளமான பகுதியில் வாழ்ந்ததுனால அவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தொல்காப்பியத்திலேயோ அகநானூர்லையோ புறநானூர்லையோ அல்லது வேற எதுலையோ ஏதோ ஒரு சங்க காலத்தில் ஒரு இலக்கியத்தில் எழுதியிருக்கணும்ல, ஒரு புலவரோ அல்லது அறிஞர்களோ எழுதி வச்சிருக்கணும்ல. அப்படியாப்பட்ட ஆதாரம் எங்க இருக்கு? இங்க இருக்கிற பாண்டியர்கள் அனைவருமே பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒன்று சொல்றியே, அதற்கான ஆதாரத்தை மட்டும் நீ காமிப்பா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாப்புல. இப்போ இந்த மாமா பயலோ அல்லது இந்த சைமனோ சொல்றது மாதிரி பள்ளமான பகுதியில் விவசாயம் செய்ததனால் அவர்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற கருத்து உண்மை அப்படின்னு அவங்க சொல்றபடியே வச்சுப்போம். அப்ப பள்ளமான பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு பல்லர்கள் என்று பெயர் இருந்தால் அப்ப மேடான பகுதியில் ஒன்று இருந்திருக்கும்ல. அப்ப பள்ளமான பகுதியில் மட்டும் விவசாயம் பண்றவங்க இருந்தாங்கனாக்கா அப்ப மேடான பகுதியிலும் விவசாயம் பண்ணிருப்பாங்கல்ல. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கனாக்கா விவசாயம் அப்படின்னாக்கா அரிசி விளைவிக்கிறது மட்டும்தான், நெல் விளைவிக்கிறது மட்டும்தான் விவசாயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மேடான பகுதியிலையும் நிறைய விவசாயம் நடக்குது. இப்போ நீங்க அந்த நம்ம மிளகுலாம் சாப்பிடுவோம், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேடான பகுதியில் தான் அதை விவசாயம் பண்ணுவாங்க. அது போய் பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் உள்ளதுக்கு. அதே மாதிரி மேடான பகுதியிலும் விவசாயம் நடக்கும், பள்ளமான பகுதியில் மட்டுமே தான் விவசாயம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேற வேற தாவரங்களை அவங்க விவசாயம் பண்ணுவாங்க அல்லது வேற வேற இதை வந்து விவசாயம் பண்ணி அவங்க அறுவடை செய்வாங்க. அப்போ பள்ளமான பகுதியில் விவசாயம் செய்பவர்கள் பல்லர்கள் அப்படின்னாக்கா மேடான பகுதியில் விவசாயம் செய்பவர்கள் மேடர்கள் அப்படின்னு இருந்திருக்கணும். அப்படி ஒன்று இல்லையே. அப்போ பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணதுனால தான் பல்லர்கள் என்ற பேரில் அவர்களுக்கு வந்தது. இதுதான் வரலாற்று ரீதியான உண்மை, வரலாற்று ரீதியான ஆவணம் எங்கிட்ட இருக்கு, இதைத்தான் அவர்கள் வந்து இந்த பெயரை தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வராப்பலனா, அப்போ எங்க என்ன கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்றது, பொய் சொல்றாப்லையா? பல்லர்கள் கிடையாது, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லி பெயரே மாத்திக்கிட்டாங்களே, தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அபிஷியலாக அவங்க பேர் மாத்தினாங்களே. அப்போ பல்லர்கள் அப்படிங்கிறது கிடையாதுன்னு அவரே சொல்றாப்ல. தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள், எங்களுடைய வரலாறு வேறு, எங்களுடைய புராணம் வேறு என்று ஐயா கிருஷ்ணசாமி ஐயாவே சொல்றாப்லையே. அப்படின்னா எங்க ஐயா கிருஷ்ணசாமி ஐயாவுக்கு தெரியாத வரலாறு உனக்கு தெரியுமா? சரி, அப்ப எல்லாருமே பல்லர்கள் தான் அப்படின்னு சொல்ற, அதாவது பாண்டியர்கள் எல்லோருமே பல்லர்கள் தான், அகமுடையர்னு யாரும் கிடையாது, தேவர்னு யாரும் கிடையாது, கல்லர் கிடையாது, மறவர் கிடையாது, கொண்டையங்கோட்டை மறவர் கிடையாது, நாடார் கிடையாது, செட்டியார் கிடையாது, வன்னியர் கிடையாது, கோனார் கிடையாது, பறையர்கள் கிடையாது, அருந்தர் கிடையாது, எல்லோருமே பல்லர்கள் அப்படின்ற கூற்று உண்மையா இருக்கும் பட்சத்தில் என்ன
மானாவுக்கு ஈரோட்டில் போய் மீட்டிங்கை போட்டு முதலில் வந்தவர்கள் முதலியாளர்கள் என்று ஏன் சொன்னோம் இன்னைக்கு? அப்ப எல்லோருமே பல்லர்கள்னாக்கா முதல்ல வந்தவனோ 3வது வந்தவனோ 30வது வந்தவனோ யாராக இருந்தாலும் எல்லோருமே பல்லர்கள் தானே. அப்ப முதல்ல வந்தவனுக்கு முதலியார் என்ற பேரே வந்திருக்க கூடாது, அப்படி ஒரு சாதியே இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே. அப்ப முதல்ல வந்தவர் முதலியார்னு என்ன மானாவுக்கு அன்னைக்கு அங்க சொன்னேன்? ஏன்னா அங்க முதலியார்கள் தான் அதிகம். அப்ப அவர்களை குசிப்படுத்தும் விதமாக நீ ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாதியில் உள்ளவங்களை கொம்பு சீவி விடுறது. கொம்பு சீவி விட்டு அங்கே ஒடுக்கப்படும் சமூகமாக அல்லது அங்கே சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய அருந்தைய சமூக மக்களுக்கு எதிராக அவங்களை திருப்பி விடுறது. அருந்தைய சமூக மக்களை இழிவாக பேசி அவங்கள உயர்த்தி பிடிச்சு பேசுறது. இது மட்டும் இல்லை, மதுரையில் நடந்த மீட்டிங்கில் என்ன பேசினேன்? ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் தான் காலேஜ் திறந்தாரு, இது பண்ணாங்க அது பண்ணாங்க, சட்டமன்றத்தில் பேசினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஐயா மூக்கையா தேவர் தான் இந்த மண்ணினுடைய அடையாளம், ஐயா மூக்கையா தேவர் தான் இது அதுன்னு சொல்லி பேசினல. எதுக்கு மூக்கையா தேவர் மூக்கையா தேவர் மூக்கையா தேவர்னு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ தானே சொல்ற பாண்டிய நாட்டில் உள்ள அனைவருமே பல்லர்கள், யாருமே இங்கு தேவர் என்பதோ அகமுடையர் என்பதோ கள்ளர் என்பதோ மறவர் என்பதோ சேர்வை என்பதோ கிடையாது அப்படின்னு நீ தானப்பா சொல்ற. அப்படின்னாக்க மூக்கையா தேவர்னு நீ சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலே நீ சொல்றது மாதிரி மூக்கையா அப்படிங்கிற பக்கத்துல வேற ஒரு சமூகத்தினுடைய பட்டத்துல நீ சொல்லியிருக்கணும். அதோட ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து இதனுடைய சொத்துக்களை இதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் போனார், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் இந்த போராட்டம் பண்ணார், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் அந்த போராட்டம் பண்ணான்னு சொல்லிட்டுல. இப்போ பாண்டிய நாட்டில் உள்ள அனைவருமே பல்லர்கள், அங்கே தேவர்கள் கிடையாது, அகமுடையர் கிடையாது, மறவர் கிடையாது, கொண்டையங்கோட்டை மறவர் கிடையாது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ முத்துராமலிங்க தேவர்னு சொல்லக்கூடாது. என் முத்துராமலிங்கம் அவர்கள் பக்கத்தில் நீ வேற ஒரு பட்டப்பேரில் போடணும். அப்போ அந்த இடத்துல பேசும்பொழுது தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமான எண்ணிக்கையிலும், அப்போ மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மையினராக இருக்கும் பட்சத்தில் அங்கே உள்ள பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை குசிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நீங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குஜராலாம் டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரி வாய்க்கு வந்ததை அந்த ஜாதியை பற்றி புகழ்ந்து பேசி அந்த ஜாதியில் உள்ள ஜாதி வரியர்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஜாதியில் மட்டும் இருக்காங்க நான் சொல்ல வரல, எல்லா ஜாதியிலையுமே நல்லவர்கள் இருக்காங்க, எல்லா ஜாதியிலுமே ஜாதி வரியர்கள் இருக்காங்க, எல்லா ஜாதியிலுமே ஜாதி வரி இல்லாத ஜனநாயகத்தை பேசுகிறவங்களும் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜாதியிலும் ஜாதி வரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள கொம்பு செய்ய விடுற வேலையை. அப்போ அவங்கள கொம்பு செய்ய விட்டாக்க அந்த கொம்பு எங்கே போய் குத்தும்? யாரை போய் முட்டும்? அப்போ அங்கே எந்த சாதி சிறுபான்மை சாதியாக இருக்குதோ அல்லது அங்கே உள்ள எது சிறுபான்மை பட்டியல் சமூக சாதியாக இருக்கிறதோ அவங்களை நோக்கி தானே அந்த கொம்பு போகும். இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது இரு ஜாதிகளுக்கிடையே ஒரு ஜாதி கலவரத்தை மூட்டி விட வேண்டும். ஒரு வன்னியர் பறையர்களுக்கிடையே அல்லது ஒரு தேவேந்திர குல வேளாளர் கள்ளர்களுக்கிடையே அல்லது அங்கே வந்து முதலியார்கள் அருந்தர்களுக்கிடையே அல்லது கவுண்டர்கள் அருந்தர்களுக்கிடையே இப்படி ஏதோ இரண்டு சாதிகளுக்கிடையே ஒரு சாதி கலவரத்தை மூட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தினால தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க எங்கே போனாலுமே அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கு கொம்பு சீவுற வேலையும் அங்கே சிறுபான்மை பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய சாதிக்கு எதிராகவும் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறது. ரோஷினி நாடார் தன்னுடைய பேருக்கு பின்னாடி அந்த சாதியினுடைய பேரை ஏன் போடணும், தமிழ் குடியினுடைய பேரை அப்படிங்கிறத அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. எல்லாரும் படிக்கணும், அதை நம்ம எல்லாரும் படிக்கணும். அது எவ்வளவு அவசியம் முக்கியம் அப்படிங்கிறத ரோஷினி நாடார் சொல்கிறான். ஏன்னா எதுக்கு ரோஷினி நாடார்னு சொல்கிற? ரோஷினி நாடாருக்கு ஃபோனை போட்டு ஏமா இங்கே உள்ள எல்லோருமே பல்லர்கள் தாமா, நாடார்கள்னு ஒரு தனியான ஒரு ஜாதி கிடையாது, நம்ம எல்லோருமே பல்லர்கள் தான் அப்படின்னு ரோஷினி நாடாரை தூக்கிட்டு ரோஷினி பல்லர்னு போட்டுக்கணும் உனக்கு தைரியம் இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லு. அப்படி இல்லைனாக்கா ஒரு வீடியோவை போடு, உன்னோட யூடியூப் சேனலில் உட்காந்து பேட்டியை கொடு, ட்விட்டரில் உட்காந்து உங்கள் ஆளுகள் எல்லாம் உட்காந்து எழுத சொல்லு. இப்போ இந்த எல்லோருமே பல்லர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம்னாக்கா தாராளமாக அதை ஏற்றுக்கலாம். அதை நம்ம எப்போ ஏற்றுக்கணும்? எப்பா இங்கே வேற வேற சாதிகள் இருக்கு, வேற வேற சாதியின் பேரை சொல்லி ஏற்றத்தாழ்வுகளை இங்கே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க, சாதியை தீண்டாமையில் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க, ஜாதிய வன் கொடுமைகளை நடத்திட்டு இருக்காங்க. நான் தான் பெரிய ஜாதி, இவங்கெல்லாம் கீழ் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி, இவங்க கீழ் ஜாதிக்கும் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீண்டாமைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பாகுபாடுகள் இருக்கு. அதனால இதையெல்லாம் களையும் வகையில் அண்ணன் வந்து ஒரு சிறப்பான ஐடியா சொல்றேன். இனிமேல் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு ஜாதி தான். இங்கே யாரும் ஐயரு ஐயங்காரு கல்லரு மகவரா அகமுடையாரு கவுண்டரு கோணாரு செட்டியாரு நாடாரு முதலியாரு பல்லரு பறையரு அருந்ததிரு மற்ற வேற ஏதாவது சாதியில் விட்டு பிறந்தாங்க சேர்த்துங்க. இப்படி இந்த சாதிகள்ன்ற பேரில் வேற வேற சாதிகள் கிடையாதுப்பா. என்னுடைய கொள்கை ஒன்னே ஒன்று தான்ப்பா. எப்படி ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் காஸ்ட், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பூரா இனிமே பல்லர்கள் தான், எவனும் ஐயர் கிடையாது. நீ இனிமே பார்த்த சாரதி ஐயர் கிடையாது, பார்த்த சாரதி பல்லர். நீ யாரு ஐயங்காரா? உன் பேர் என்ன? கேட்டி ராகவன் ஐயங்காரா? ஐயங்கார் கிடையாது, கேட்டி ராகவன் பல்லர். நீ இனிமே உன் பேர் என்னப்பா?
இது அது தேவரா, அது கிடையாது, உன் பேர் அது பல்லர்ப்பா, உன் பேர் ரோஷினி நாடார் கிடையாது, உன் பேர் ரோஷினி பல்லர், நீ யாருப்பா இந்த கவுண்டரா, அது கவுண்டர் கிடையாதுப்பா, இனிமேல் பேருக்கு முன்னாடி பல்லர்ப்பா, நீங்கள் பறையரு அது அருந்து எல்லாருமே பல்லர்ப்பா, ஒட்டுமொத்தமாக தேவேந்திர குலவேளாளர் நீங்களும் பல்லர்ப்பா. இனிமேல் தமிழ்நாடு முழுக்க ஒரே சாதி தான் எல்லாருக்கும், அந்த சாதியினுடைய பேர் பல்லர், அவ்வளோதான். அதனால ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா உண்மையில நான் அதை வரவேற்கிறேன், உண்மையிலே வரவேற்கிறேன். ஏன்னாக்கா எல்லோருமே ஒரே சாதி, அந்த சாதிக்கு எந்த பேராக இருந்தா என்ன, அந்த சாதிக்கு பல்லர்னும் இருக்கலாம், அந்த சாதிக்கு தேவர்னும் இருக்கலாம், ஏன் அந்த சாதிக்கு ஐயரே இல்லை ஐயங்காரோட இருந்துட்டு போட்டோம், அல்லது அருந்ததியரோட இருந்துட்டு போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒரு பேர் இருந்துட்டு போட்டோம், அந்த பேரின் அடிப்படையில் நாம் எல்லோருமே ஒரு சாதிக்கு கீழே வர்றோம். அதனால ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமைகளை யாரும் கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை ஆதரிக்கிறேன். ஆனால் இவனுடைய நோக்கம் அது இல்லை. இவனுடைய நோக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது ஒரு சாதிய வன்முறையை, சாதிய கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இவனுடைய நோக்கம். அதையாப்பா அங்க போயிட்டு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்துக்கு ஆதரவாக தானே, அதாவது தேவேந்திர குலவேளாளர் சமூகத்துக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காப்ல. அப்ப அங்க ஒரு ஆண்ட சாதியாக இடைநிலை சாதியாக தங்களை சொல்லிக் கொள்கிற இன்னொரு சாதிக்கு அவங்க தூக்கி பிடிச்சு பேசலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க தான் RSS அஜெண்டாவை நீங்க கவனிக்கணும். அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டாப்ல, கேட்டோம்னாக்க அரசியல் கத்துக்க போறோம் அப்படின்னாப்ல. அப்ப அரசியல்னா என்னன்னு தெரியாம தான் IPS வேலையை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும்ல. அப்ப லண்டனுக்கு போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் அண்ணாமலை வருவாப்ல இல்லைன்னு தெரியல, ஒருவேளை வந்தாலும் கூட கொஞ்ச நாள்ல அவர் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தூக்கி அடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இனி அண்ணாமலை கிடையாது. அதனால அண்ணாமலையோட இடத்துக்கு யாரை உட்கார வைக்க வேண்டும் என்கிற ஆலோசனை போய் கொண்டிருக்கிறது RSS BJPக்குள்ள. அப்ப இதுல யாரை உட்கார வைக்க போறாங்க, அடுத்ததாக தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டியில உள்ள யாரையாவது ஒருத்தரை உட்கார வைக்க வேண்டும். அதன் மூலமாக ஏற்கனவே தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டியில உள்ள ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள், இந்த பக்கம் ஐயா பசுபதி பாண்டியன் அவர்கள், இந்த நபர்கள் இருக்காங்களா, இவங்கெல்லாம் நம்ம இதுக்குள்ள இழுத்தாச்சு. ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு RSS BJPயில் இழுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பல்லர் கம்யூனிட்டி அதாவது தேவேந்திர குலவேளாளர் கம்யூனிட்டியை ஒரு ஆளை நம்ம தலைவர்னு போட்டோம்னாங்க ஒட்டுமொத்தமாக அந்த கம்யூனிட்டியை நம்ம தூக்கி பேக்கெட்டுக்குள்ள போட்டு போடலாம், ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேற ஒரு மாடல் ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு ஆலோசனைகளுக்கு கீழே வர்ற பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரிடம் பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. அவர் தென்காசி பகுதியை சார்ந்தவர், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. அவர் இல்லைனாக்க வேற யாராவது, ஒருவேளை இது ஆப்ஷன் ஏ, ஒருவேளை இது இல்ல வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டில இருந்து தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி இல்லாம வேற ஒரு கம்யூனிட்டில இருந்து போட்டாங்க அப்படின்னாலும் கூட நடக்கலாம். அது ஆப்ஷன் பி ஆக இருக்கலாம். இப்ப ஆப்ஷன் ஏ இதான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை மாறுனுச்சுனாக்க அது ஆப்ஷன் பி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது செல்ஃப் எடுக்கல, அதனால நாங்க ஆப்ஷன் பிக்கு போயிட்டு வேற ஒரு கம்யூனிட்டில வேற யாரை பிடிச்சு போட்டுடலாம். ஆனா தற்போதைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரேஷன் பிஜேபிக்குள்ள இதுதான். RSS BJP தேவேந்திர குல கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர், அவர் ஒரு RSS கார், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு BJP தலைவராக வருவதற்கு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது. அதனால இந்த தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டியை லைம் லைட்ல வைக்கணும், அந்த கம்யூனிட்டியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பேசணும் என்பதற்காக வழக்கமாக சீமான் அஜெண்டா கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே அஜெண்டாவில் இந்த தடவை நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பேசுங்க என்ற அஜெண்டா போயிருக்கு. அதன் வகையில் தான் எங்கே போனாலும் பள்ளமான பகுதியில் வாழ்ந்தவங்க பல்லர்கள் ஒருவேளை ஏதாவது புக்கில் கூட இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். யாராவது எழுதியிருந்திருப்பாங்க, நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்களோ அல்லது வரலாறு எழுதிருப்பவர்களோ பள்ளமான பகுதியில் வாழ்ந்ததுனால அல்லது பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணதுனால பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் யாரோ எழுதியிருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் வரலாறா அல்லது அது மட்டும்தான் வரலாறா அப்படிங்கிறது கேள்வியா இருக்குல்ல. அதே நாம் தமிழர் கட்சியில் கூட்டணி வச்சிருக்கிற மல்லர் செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி சென்றது. ஆனால் அவர் என்ன சொல்றாருனாக்கா பல்லர் கிடையாது, நாங்கள் மல்லர்கள். மல்லர்கள்னா we are ரஸ்லர்ஸ், நாங்கள் சங்க காலத்தில் ரஸ்லர்ஸாக இருந்தோம், நாங்கள் வீரமிக்க ஒரு நபர்கள் எங்களுடைய கூட்டம், அதனால நாங்கள் மல்லர்கள், மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் நாளடைவில் அது பல்லர் என்று மாறிவிட்டது. உண்மையிலேயே எங்கள் இனத்தினுடைய பெயர் மல்லர், அதனால இனிமேல் நீங்கள் மல்லர்கள் தான் கூப்பிட வேண்டாம்னு சொல்றாப்புல. அவரையும் நீ கூப்பிட்டு மேலே உட்கார வச்சுக்கிற, அவருடைய மீட்டிங்லாம் போய் பேசுற, அப்போ நீ அங்கே மல்லர் என்று சொல்லுகிற அவரையும் நீ சேர்த்துக்கிற. நீ தனியாக என்ன பேசுறனாக்க இல்லை பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணதுனால தான் பல்லர்னு சொல்ற, அப்படி இல்லைனாக்கா அந்த மல்லர் செந்தில் அவர்களை கூப்பிட்டு ஏப்பா தம்பி நீ சொன்னா கேட்க மாட்டியா, மல்லர்லாம் கிடையாது, நீ வீரம் அதுன்னு பேசிட்டு இருக்க, அதெல்லாம் கிடையாது, பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணதுனால பல்லர்கள், இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டா என் கூட்டம் இங்கே வா, இல்லைனாக்கா நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி அவனை வெளியேற்றிருக்கணும்ல. மல்லர்கள் என்று சொல்ற செந்தில் அவர்களையும் கூட வச்சுக்கிற, ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன பேசும்பொழுது பள்ளமான பகுதியில் விவசாயம் பண்ணதுனால பல்லர்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ இதுவே கான்ட்ராடிக்ஷன் ஆகுது. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கு. இந்த பிரச்சனை தான் கருவாகி உருவாகி இன்னைக்கு வளர்ந்து நிமிந்து நீ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள முக்குளத்தூர் சமூகத்தையும் ப்ரொவோக் பண்ணிவிட்டு அவங்கள வீடியோ போட வச்சிருக்கு. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கேமராவை பார்த்து என்று காரி துப்பி வீடியோ போடுற அளவுக்கு அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி கோபத்துக்கு ஆளானோடனே சரி நம்ம ஏதோ பேசிட்டோம், அது ரெண்டு சமூகத்தினுடைய ஒரு பெரிய கலவரத்தை தூண்டும் வகையில் அது அமைஞ்சு போச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்கணும், சீமானு ஃபோனை போட்டு வழக்கம் போல் ஒரு 17 பக்கத்துக்கு வருண்குமார் IPS அவர்களுக்கு எப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதினாப்பிலையோ, மன்னிப்பு கடிதத்தை எழுதி வருண்குமார் IPS ஷூவை எப்படி விழுந்து நக்கி சுத்தம் செஞ்சாப்பிலையோ, அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளவங்கள்ட்டையும்
நீ தாராளமாக மன்னிப்பு கேளு, ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா, யார்கிட்டயே கேட்குற அவங்க கிட்ட கேளு, கேட்குறேன் பையன் நான் தப்பா பேசுறேன்னு சொல்லு. அப்போ இவர் ஃபோன் எனக்கா நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்கன்றது வேற. முதல்ல அந்த இரண்டு சமூகத்துக்கிடையே ஒரு வன்முறை சூழல் ஏற்படுதுனாக்கா அதை முதல்ல ஆஃப் பண்ணணும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படாமல் அதை எந்த வகையிலாவது பேசி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் மேடையில் ஏறி பள்ளமான பகுதியில் வாழ்ந்தனால் பல்லர்கள் என்பதற்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க. அவங்க அவங்க முக்குலத்தோர் சமூகம்னா யார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அகநானூறு புறநானூறு இதுலேருந்து எடுத்து அவங்க உணா கொடுப்பாங்க. அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சாட்டை சேனலில் கூட உட்காந்து பேசுங்க, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் இரண்டு சமூகத்தினரிடையே ஒரு கலவரத்தை அல்லது வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை முதல்ல பேசி ஆஃப் பண்ணணும். அவன் தான் சுத்தமான அரசியல்வாதி, அரசியல் தெரிஞ்சவன். இவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா இந்த அரபோத நாய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ, இந்த ஆடியோ இது வரைக்கும் எதுலேயும் வெளிவரல, உங்களுக்காக அந்த ஆடியோவை நான் ப்ளே பண்ணி கேட்குறேன், நீங்கள் கேளுங்க. சந்திச்சிருவோம், நான் வரேன், நீ வந்துடு, உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம். பசும் பொண்ணு என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி, யாரும் வரக்கூடாது, உங்களை தவிர யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு எதுவும் பட்டா போட்டிருக்கா? சரி நான் வரேன், நீ வா, பார்த்துருவோம். அப்போ நீங்கள் வேணா எடுத்துகிட்டு வா, ஆதாரத்தை எடுத்துகிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன், வா மோதி பார்த்துப்போம் அப்படின்றது மாதிரி ஒரு பேசுகிறாப்புல. அதாவது ஒத்தைக்கு ஒத்த வா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு இவர் முக்குலத்தோர் சமூகத்துக்கு அறைகூவல் விடுகிறார் இந்த நாம் தமிழ் கட்சி சேர்ந்த சைமன். அப்போ நேராக ஒத்தைக்கு வா சண்டைக்கு வான்னு சொல்லுவாப்புல. திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி சரி வாடா, இங்கே நான் ரிங்கு போட்டேன், கிரவுண்ட் இங்கே தான் இருக்குது, நான் ஒத்தைக்கு ஒத்த வா இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எல்லாரும் கூட நம்ம சண்டை போடுறது நேரம் இல்லை, நமக்கு 1000 வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாப்புல. இப்படி தான் அக்கா விஜயலட்சுமி அக்கா கிட்ட இவன் சவால் விட்டான். யாரா விஜயலட்சுமி அக்கா வீரலட்சுமி அக்கா கிட்ட யாரா தொடர்ந்து இருப்பாளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாப்புல அந்த ஃபோன் காலெல்லாம். திரும்ப அவங்க வீட்டுக்காரு ஒரு வீடியோ போட்டு ஏன்டா நீ வேணா எங்களோட சண்டைக்கு வா, ஒத்தைக்கு ஒத்தவா, நான் ஒரு கையை நான் பின்னாடி கட்டினா ஒத்த கையில சண்டை போடுறேன் அப்படியே ரிங்கை போட்டு க்ளவுஸ்லாம் மாட்டு ரெடியாக இருந்தாப்புல. அவர் உண்மையான ப்ரொஃபஷனல் பாக்ஸர் பருப்பு இருக்கு. போட்டு போனாக்கா ஆள் தலைவன் ஆளை காணும், நேரத்தை குறி இடத்த குறினாப்புல, அவர் நேரத்தையும் இடத்தையும் குறிச்சிட்டாப்புல. ஆனால் ஆள் போகிறதுக்கு எஸ்கேப் ஆகிட்டாப்புல நம்ம சீமான். திரும்ப ப்ரெஸ் மீட்டில் அந்த கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு தான் மூக்க நோண்டிக்கிட்டு அது நம்ம எல்லாருக்கும் போய் பண்ண முடியுமா, நமக்குன்னு ஒரு இது இருக்குது, நமக்குன்னு ஒரு அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்புல. இதே தான் ஒத்தைக்கு ஒத்தவான்னு ஒரு 4 ரவுண்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆடியோவை அனுப்பிச்சிருக்காப்புல. ஆனால் போக தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப 17 பக்கம் மன்னிப்பு கேட்டு சொல்லி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அனுப்பி அவருடைய மன்னிப்பு கேட்டு லிட்டரலாக காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்பார் என்பது வேற விஷயம். ஆனால் இந்த சண்டையை மூட்டி விடுற வேலையை, சண்டையை கிளறி விடுற வேலையை திரும்ப பார்க்குறாப்புல என்பதற்காக இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் திருச்சிக்கு பக்கத்தில் அருணகிரி அப்படிங்கிற ஒரு நாம் தமிழ் கட்சி சார்ந்த நிர்வாகி, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அகமுடையர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர். அவர் இந்த கட்சிக்காரர் கிடையாது, அவர் சாதாரண ஒரு பொதுமக்கள். ஸோ அவர் ஏதோ ஒரு லவ் மேட்ரு, அந்த லவ் மேட்டரில் லவ் மேட்டரில் இந்த அருணகிரி நாம் தமிழ் சார்ந்த நிர்வாகி அருணகிரி என்ன பண்ணியிருக்காப்புனாக்கா அந்த அகமுடையர் சமூகத்தை சார்ந்த அந்த பையனை தூக்கிட்டு போய், அருணகிரியும் இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர் தான், ஆனால் வேற ஒரு சாதி, இப்போ கடத்திட்டு போய் அந்த நபரை அகமுடையர் சமூகத்தை சார்ந்தவங்கள அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அருணகிரி கொலை பண்ணுறதுனா அவருடைய ஆணுறுப்பில் பெட்ரோலு இதெல்லாம் லைட்டாக தெளிச்சு விட்டு தீயை பற்ற வச்சுருக்காங்க. தீயை பற்ற வச்சு 2-3 நாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அடித்து ரொம்ப துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆணவ கொலையை ருசித்து அந்த கர்நாடகாவில் ஒரு நடிகர் பண்ணாப்புல இல்லை, ஒரு ரசிகர் ஏதோ கமெண்ட் போட்டாப்புல அப்படிங்கிறதுக்காக அந்த நடிகருடைய காதலி ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரசிகரை வர வச்சு ஒரு ரூமில் கட்டி போட்டு அவரை துடிக்க கொன்று அந்த பையன் சாகிறத அவன் வழியில் துடிக்கிறத உட்காந்துட்டு சரக்கடிச்சுட்டு என்ஜாய் பண்ண மனநிலை இருக்குல்ல, அந்த கர்நாடகாவோட நடிகர் தர்ஷன் ஒரு நடிகர் சேம் மனநிலையில் இந்த அருணகிரிங்கிற அந்த பரதேசி நாய் பண்ணியிருக்கு. அப்போ ஆதிநாராயணன் நினைக்கிற அகமுடையர் சமூகத்தை சார்ந்த அந்த அமைப்பு வச்சு நடத்தின ஆதிநாராயணன் அறக்கலங்களை பேட்டி கொடுத்துருக்காப்புல. இது 2 சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையை மாற்றாதீங்க, இது அகமுடையர் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அல்லது முக்குலத்தோர் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி. இது எப்படி நாம் தமிழர் கட்சி அனுமதிச்சிச்சு? இந்த அருணகிரி இன்னமும் கட்சியை விட்டு நீக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சி அப்ப ஆதரிக்குதுன்னு அர்த்தம், அல்லது இதை விரும்புகிறதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிராக பேசிய சவுக்கு சங்கர் அவர்கள், முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் படிப்பறிவு இல்லாதவர்கள், காட்டு மிராண்டிகள், அவங்களுக்கு நாகரிகமற்றவர்கள், எப்படி பழகணும், எப்படி பேசணும் கூட தெரியாது, எப்படி பிஹேவ் பண்ண கூட தெரியாது, பொது வழியில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்வது என்பது கூட உங்களுக்கு தெரியாது, தொலைக்கு மேலே வேட்டியை கட்டு குடிச்சு போட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு எங்கிட்டாவது புரண்டு நடப்பாங்க, ஒட்டுமொத்த சமூகமே அப்படிதான் அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுக்குறான். இந்த சவுக்கு சங்கரை இதன் அடிப்படையில் கைது நடந்துச்சு இப்போ சமீபத்தில். அந்த சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி பேசுவதற்கு அவருக்கு கருத்துரிமை வேண்டும் அப்படின்னு கேட்டவன் தான் இந்த சீமான். அது மட்டும் இல்லாமல் இந்த சவுக்கு சங்கர் எலெக்ஷன் நிற்கும் பொழுது அந்த தொகுதியில் இவருடைய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் வாபஸ் வாங்கிட்டு அந்த முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிராக பேசிய சவுக்கு சங்கரை நானே என் கட்சியினுடைய சின்னத்தை கொடுத்து நிற்க வைப்பேன், நானே போய் கேம்பெயின் பண்ணுவேன் என்று சொன்னவர் தான் இந்த சைமன் அவர்கள். அப்போ இவன் கேட்டிருக்கணும்ல, ஏண்டா நான் முக்குலத்தோர் சமூகத்தில் அவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு
இருக்க நீ இன்னும் முக்குலத்தோர் சமூகத்தை பற்றி அப்படி பேசுகிற, அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு, முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியை மண்டையை ஆட்டிக்கிட்டு ஆமா தொடர் நீங்கள் சொல்கிறது சரி தொடர் அப்படின்னு அவன் சொல்கிறது முழுக்க என்டார்ஸ் பண்ணி வரவேற்ற ஃபெலிக்ஸ்ங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவரு இதே மாதிரி ஒரு வழக்கு கைதாகி போறாப்புல. வந்தவனே நேரடியாக முதல்ல பார்க்க வந்தது சைமனை கட்டி பிடிச்சி ஆரத்தலையும் முத்தம் கொடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் கூடி குழாவி ஃபெலிக்ஸுடைய கருத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அது ரொம்ப தவறு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இது முக்குலத்தோர் சமூகத்தை பற்றி இப்படி இழிவாக பேசும் பொழுது அதை எதிர்த்து பேசாமல் அதை வரவேற்றான்ல, ஆமாம் அவங்க அப்படிதான் சொல்லி வரவேற்றான்ல, அது வந்து கருத்துரிமையா, அது அப்படித்தான் பேசணும், அதுக்காக நீங்கள் கைது பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முக்குலத்தோர் சமூகத்தின் மீதான எவ்வளோ பெரிய வன்மம் இருந்திருக்கு அவனுக்கு. இறுதியாக அவங்க கேட்கறது ஒன்று தான், இந்த மாதிரி பேசுனதுக்கு பொது வெளியில் நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்கணும், சீமான் மன்னிப்பு கேட்கணும், அப்படி மன்னிப்பு கேட்கலனாக்கா எங்களுடைய எதிர்வினை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களா அல்லது அவங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரியல, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னவாக இருந்தாலும் சமூகத்தில் அமைதி சீர்குலைந்து விடக்கூடாது, அமைதியான முறையில் தான் சமூகம் இருக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது காவல்துறை செய்யணும்னா செய்யட்டும், நீதித்துறை செய்யணும்னா செய்யட்டும், அல்லது சீமான் 17 பக்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து காலில் விழுந்தா சரியாகணும்னாக்கா அது அவர் செய்யட்டும், இல்லை இவங்க அமைதியாக போனால் நடக்கணும் அப்படின்னாக்கா அவங்க அமைதியாக போகட்டும், அது அவங்களோட முடிவு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.